என்ன 3 பசங்களுக்கு அப்புறம் யாருமே வரல? ஓஹோ, இதுக்கு மேல எந்த குட்டி பசங்களும் வரமாட்டாங்க போல இருக்கே. சரி, இதே நேரம் நாளைக்கு வருவோம். இது பேர் என்னன்னு வேற தெரியலையே. சரி, நாளைக்கு வந்து ஏதாவது நாய் இங்க இருக்கும், அது கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வீட்டுக்கு போய் தூங்கலாம். ஆச்சு ஆச்சு ஆச்சு. அம்மா, என்ன இது? தலைலாம் வலிக்குது, மூக்குல இருந்து சளியா கொட்டுது, ஐயோ தொண்டையெல்லாம் வலிக்குது. என்ன ஆச்சு எனக்கு? பேசாம போய் முள்ளப்பட்டி டாக்டரையே பார்த்துடுவோம். டாக்டர், எனக்கு ரொம்ப சளியா இருக்கு, தலைலாம் வலிக்குது, தொண்டையெல்லாம் வலிக்குது டாக்டர். புலிக்கு சளி? அப்படி என்னத்த சாப்பிட்ட? உனக்கு எவ்வளவு சளி பிடிச்சிருக்கு? அதுவா, நேத்து மடிச்சக ஊருக்கு போன, அங்க ஒரு குட்டி பையன். அடப்பாவி, குட்டி பையனை சாப்பிட்டுட்டியா? இல்ல இல்ல இல்ல, சொல்றத முதல்ல கேளுங்க. அது குட்டி பையனை சாப்பிடதான் போனேன். அவன் ரொம்ப வேகமா தப்பிச்சு ஓடிட்டான். ஓடும் போது அவன் சாப்பிட்டுட்டு இருந்த ஏதோ ஒன்று அதை கீழே போட்டுட்டு போயிட்டா. அது ரொம்ப சுவையா வாசனையா இருந்துச்சா, நான் அதைத்தான் சாப்பிட்டேன். மனுஷங்க உணவா? அது எப்படி இருந்துச்சு? அதுவா, சூப்பரா இருந்துச்சு. நல்லா சில்லுன்னு மழை பெய்யற மாதிரி இருந்துச்சு. ஓஹோ, அதுவா? அது பேரு ஐஸ்கிரீம். குழு குழு கூழ்னு சொல்லுவாங்க. ரொம்ப சில்லுன்னு இருக்குமே. ஆனா ஒண்ணுலாம் சாப்பிட்டா இப்படி ஆகாதே. ஒண்டா, நான் நிறைய பசங்களை பயமுறுத்தி நிறைய சாப்பிட்டனே. அது ஒரு 2-3 கிரீம் சாப்பிட்டு இருப்பேன். அட பாவி, அவ்வளவு சாப்பிட்டா சளி பிடிக்காம வேற என்ன பிடிக்கும்? மனுஷங்களே அதை ஒரு நாளைக்கு 1 தான் சாப்பிடுவாங்க. நீ இவ்வளவு தின்னுட்டு வந்தா இப்படிதான் ஆகும். இரு, நான் மூலிகை மருந்து போட்டு தரேன், அதை சாப்பிடு, எல்லாம் சரியா போகும். அப்படியா? இந்த மருந்து சாப்பிட்டா சரியாயிடுமா? ஆனா 1 வாரம் ஆகும் சரியாக. போ. 1 வாரமா? ஐயோ, இதுக்கு அந்த குட்டி பையனையே தின்னு இருக்கலாம் போல இருக்கே.